ஸோ கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் நல்லாவே இப்போ வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு சிறப்பான திரைப்படம். ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. வரும்போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய பல சிக்கல்களை வந்து இந்த படம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி ட்ராமாவை அந்த படம் கொண்டு போயிருப்பாங்க. நடித்த ஒவ்வொரு கேரக்டருமே சசிகுமார் ஆகட்டும், சிம்ரன் ஆகட்டும், ஒவ்வொருத்தருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. டெபியூ டைரக்டர் அபிஷன் ஜீவன் அவர் அருமையாக பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கான அடுத்த படத்தை நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். சமீபத்தில் அவருடைய மேரேஜ் முடிஞ்சது. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு அற்புதமான திரைப்படம். நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்ததாக இப்போ சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சிறை திரைப்படம். சுரேஷ் ராஜகுமாரி அவருடைய எழுதி இயக்கிய நம்மளுடைய விக்ரம் பிரபு, அக்ஷய் அவங்கெல்லாம் இணைந்து நடித்த ஒரு திரைப்படம் தான் சிறை திரைப்படம். ஒரு ஜெயில் கைதியை வந்து வேறொரு சிறைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரணும். அப்போ நடக்கக்கூடிய ஒரு திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த பல கதைகள் சொன்ன ஒரு திரைப்படம் தான் சிறை திரைப்படம். பல பேராலேயே பாராட்ட பெற்ற ஒரு திரைப்படம். ஸோ நீங்களும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். இந்த வருடத்தில் வந்து ஒரு அற்புதமான திரைப்படம்.